ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் தானே எதிர்பார்த்தீங்க? அதுதான் இல்லைங்க. எவ்வளோ நாள் தான் நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டு அப்பா போர் அடிக்குதுங்க. ஒரு சேஞ்சுக்கு ஆன்லைனில் ஆர்டர் போட்டேங்க. நிறைய ஃபுட் நான் ஆர்டர் போட்டு சாப்பிட்ருக்கேன். ஆனால் எனக்கு ஏனோ இந்த டிஷ்ஷஸ் பார்க்கக்குள்ளேயே நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. சரி ஒரு வீடியோவாக எடுக்கலாமேன்னு சொல்லி எடுத்தேன். இன்கேஸ் டேஸ்ட்டு சுமாராக இருந்துச்சுன்னா போட வேண்டாம்னு நினச்சேங்க. ஆனால் சான்ஸே இல்லைங்க. ஃபுட்டு அவ்வளோ டேஸ்ட்டுங்க. ஒரு படி மேலே எல்லா கிரேவிலையுமே அந்த பீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் கிரேவியில் சிக்கன் பீஸ் 4லேருந்து 5 பீஸ்க்கு மேலே இருந்ததுங்க. அதேமாரி மீன் குழம்புல மீன். அப்புறம் ஒயிட் ரைஸ் வந்து ரீசெண்ட் டைமில் நான் ஆர்டர் பண்ண சில ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குழஞ்சியோ இல்லை கலர் கொஞ்சம் ஒரு மாதிரி சேஞ்சு இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஹோட்டல் ஒயிட் ரைஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் வடித்த மாதிரி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு டேஸ்ட்டு நீங்கள் வந்து பாண்டிச்சேரியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும். ஏன்னா பாண்டிச்சேரியில் மீன் குழம்புல நல்லா புளி கரைச்சி ஊற்றி அந்த மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போட்டு செய்வாங்க. எதையுமே அரைக்க மாட்டாங்க. எல்லாமே வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி தான் செய்வாங்க. அப்படியே இருந்துச்சுங்க. சேம் பாண்டிச்சேரி மீன் குழம்பு. நான்லாம் அப்படியே சாப்பிட சாப்பிட உயிரே விட்டுட்டேன். அடடா இப்படி ஒரு குழம்பு எங்கடா நம்ம இவ்வளோ நாள் விட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சிக்கன் குழம்புமே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்டைலில் இருந்தது. அரைச்சி ஊற்றி அப்படி பண்ணியிருந்தாங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பருங்க. சிக்கன் பீஸ்லாம் அதிகமாக இருந்ததுங்க. அதை விட அந்த சிக்கன் 65மே சூப்பராக இருந்தது. அதுக்கும் மேலே அல்டிமேட் என்ன தெரியுமா? அந்த ரசங்க. காரைக்காலில் 4 வருஷம் நான் காலேஜ் பண்ணேங்க. காலேஜ் படிக்கும்போது காலேஜ் ஹாஸ்டலில் புளி ரசம்னு ஒன்று போடுவாங்க. அந்த புளி ரசம் பாண்டிச்சேரி ஈவன் சென்னை அந்த சைடில் உள்ளவங்களுக்குலாம் அந்த புளி ரசம் நல்லாவே தெரியும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் கோயம்புத்தூரில் நான் சாப்பிட்டது அதிகமாக தக்காளி ரசம் தாங்க. ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு புளி ரசத்தை சாப்பிட்டோன்னே ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கேசரிலாம் ஸ்வீட் எல்லாமே ரொம்ப ஒரு மாட்ரேட் டேஸ்ட்டில் நல்லாவே இருந்தது. தண்டுக்கீரை இன்னும் சூப்பராக இருந்ததுங்க. போதும்னு சொல்கிற அளவுக்கு பொரியல் இருந்தது. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஈவன் கோயம்புத்தூரில் நீங்கள் இருக்கிறதா இருந்தால் உங்களுக்கும் அந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக சொல்கிறேன், திஸ் இஸ் நாட் அ ப்ரொமோஷன் வீடியோ. நல்லா இருந்ததே ஒரு ரிவ்யூ போடலான்னு போட்டேன், அவ்வளோதான். ஃபைனலாக இந்த பாட் வாட்டர் குடித்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருந்ததுங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சு. பாய்.